மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 3 முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன்ப்பா. 10th 11th 12th முக்கியமாக 12th இன்னும் ரிசல்ட் வெளி ஆகலை. ஓகேவா, எதனால் வெளியாகலை, என்ன ப்ராப்ளம்னு சொல்லி ஃபுல்லாக அந்த வீடியோ தெளிவாக சொல்கிறேன். தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 1000 லைக்காச்சும் வீடியோ கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ ஆஃபீஸில் நான் ஃபோன் பண்ணி கவர்மெண்ட் சைட்லேருந்தே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அந்த இது நான் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஆஃபீஸில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸ்க்ரீனில் பாருங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மாணவரே பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நானும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் நான் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இவர் சொல்கிறது உண்மையாக போய் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஒரு டைம் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ நாளைக்கு காலையில் வீடியோ போடலாம் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா எதுவுமே தெரியாமல் ஃபுல்லாக தெரியாமல் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தம் 2-3 நம்பரில் கான்டாக்ட் பண்ணி 2-3 ஆஃபீஸர்ஸ்ட்டை பேசிவிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரிசல்ட் என்ன ஆஃபீஸில் ரிசல்ட் வெளியாகலை. வெப்சைட் அப்படி தான் போட்டிருக்கு. ஸோ கூகுளில் செக் பண்ணி பார்த்தா ஜூலை 22 போட்டிருக்கு. பட் அது உண்மை கிடையாது. இன்னும் நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ரிசீவ் பண்ணலை. ஜூலை கடைசியில் தான் ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. நான் ரெக்கார்ட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் கேட்டேன். ரெக்கார்ட் பண்ணி போட்டால் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். இது உண்மை சொல்லி நீங்களும் நம்புவீங்க. அப்படி கேட்டதுக்கு ரெக்கார்டிங்லாம் வேணாம், ஸோ நீங்களே சொல்லிடுங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொன்னார் அவர். ஸோ நானும் ஓகேன்னு சொல்லிட்டு அவர் சொன்னார்னா கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் போய் விட்டுட்டு ரெக்கார்டிங் எதுவும் பண்ணேன். பட் அதில் போடலை. ஓகேங்களா, ஸோ இதான் பண்ண அஃபீஷியல் நியூஸ். ஓகேங்களா, யாருமே இதை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஏகப்பட்ட பேர் இப்போ யூடியூப்லையும் சரி எல்லாத்தையும் சரி 12th ரிசல்ட் பார்க்குறது எப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இப்போ வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க. பட் ரிசல்ட்டே வராத போது எப்படி நீங்கள் 12th ரிசல்ட்டை பார்ப்பீங்க? ஸோ நீங்களே புரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் உண்மை தகவல். ஓகேங்களா, இப்போதைக்கு 12th இன்னும் ரிசல்ட் வரல, 10th வரல, 11th வரல. ஓகேங்களா, கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 3 பேத்துக்குமே உங்களுக்கு இந்த மந்த் எண்டிங் தான் உங்களுக்கு வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ யாரும் பயந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. இந்த கமெண்ட் போட்டால் தெரியுமா, அந்த ஸ்டூடெண்ட் அதே தான் போட்டிருந்தார். ஓகேவா, யாரும் நீங்களும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. ஜூலை 25 மேலே தான் உங்களுக்கு வரும் அப்படி தான் சொல்லி தெளிவாக அவர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, நானும் ஃபோன் பண்ணி கேட்டேன், தெளிவாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே பண்ணால் எந்த ஒரு பயமும் கிடையாது. ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துருச்சு நான் பார்த்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஃபேக்கு கிடையாது. ரிசல்ட் இது வரைக்கும் யாருக்கும் வர கிடையாது. அது எப்படி ஒருத்தருக்கு மட்டும் வரும்? ரிசல்ட் என்ன ரிசல்ட் வெளியாகலையே, எப்படி நீங்கள் வெப்சைட்டில் போய் செக் பண்ணால் வரும் உங்களுக்கு? ஸோ ரிசல்ட் வெப்சைட் பண்ணால் www.dg.tn.in. ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வர மாதிரி காட்டியிருக்கும். டிஎன் சப்ளிமெண்ட் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் இருக்க மாதிரி காட்டியிருக்கும். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் இன்னும் கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு அஃபீஷியல் நியூஸும் வரல. அஃபீஷியல் வெப்சைட் ரிசல்ட் வெளியாகலை. அது பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட்டே கிடையாது. அது அஃபீஷியல் வெப்சைட் தான். பட் அது உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிற மாதிரி இன்னும் யாருக்கும் காட்டலை. வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டே இன்னும் அப்லோட் பண்ணலை வெப்சைட்டுக்குள்ளே. ஓகேங்களா, ஸோ என்ன வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலை 25 to 30 ரிசல்ட் வெளியாகும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட் உங்களுக்கு 23 ஆயிடுச்சு. இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நானே உங்களுக்கு ஆஃபீஸில் உங்களுக்கு லைவே போட்டு நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஓகேவா, நீங்கள் என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. நானே ஆஃபீஸில் உங்களுக்கு லைவ் போட்டு இந்த டேட்டில் தான் ரிசல்ட் வெளியே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நானே உங்களுக்கு ஆஃபீஸாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான். 10th 11th அதே போல தான்ப்பா. உங்களுக்கு ரிசல்ட் என்ன வெளியாகலை. ரிசல்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆஃபீஸாக சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். யாரும் பயந்துக்காதீங்க, யாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க. வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். இதனால் வெயிட் பண்ணிட்டோம். இந்த அஃபீஷியல் நியூஸை நான் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மெட்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா தட்சிட் நினைக்கிறேன். வீடியோ என் பண்ணிக்கலாம். முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தட்டி விடுங்க. உங்கள் கருத்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேங்களா, யாரெல்லாம் இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிங்க என்ன மாதிரி சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.